தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்களின் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்கி முறையான காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் எனவும், கிராம பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிற ரூபாய் 6750 பென்ஷன் தொகையை சத்துணவு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்றும், காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் காலை சிற்றுண்டி உணவு வழங்குவதை நிறுத்தப்பட்டு சத்துணவு மையங்களில் சத்துணவு ஊழியர்கள் மூலமாக வழங்க வேண்டும் எனவும், 10 வருடம் பணி முடித்த சத்துணவு ஊழியர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் அரசின் அனைத்து துறை காலி பணியிடங்களில் 50% முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும், ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் சுலோச்சனா, வெங்கடேசன், மாலா, மலர்கொடி, ஓம் சக்தி, சுப்பிரமணி, கருணாகரன், குமார், விநாயகம், வனிதா, தேன்மொழி, வளர்மதி, காந்திமதி, ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவருடைய உணவு தடையின்றி வழங்குவதற்கு காலி பணியிடங்களை நிரப்பிட கோரி இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திருவள்ளூர் மாவட்ட தமிழ்நாடு சத்துணவு சங்கத்தினுடைய அனைத்து தோழர்களும் ஒன்றிணைந்து இந்த பெருந்திரள் முறையீடை நடத்தி கொண்டிருக்கிறோம். சத்துணவு திட்டத்தில் இன்றைக்கு சாப்பாடு செய்து கொடுப்பதற்கு உதவியாளர்கள் பற்றாக்குறை இருப்பதனால நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தாலும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சத்துணவு திட்டத்தில் காலி பணியிடத்தை நிரப்பிட அரசை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த பெருந்திரள் முறையீட்டை செய்திருக்கிறோம். மற்றும் 42 வருட ஆண்டுகால திட்டத்தில் இந்த திட்டமானது தமிழ்நாட்டில் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு மதிய நேரத்திலே ஒரு சூடான உணவு முட்டையுடன் சேர்த்து உணவு கொடுத்து வருகிற இந்த சத்துணவு திட்டத்தின் வாழ்வாதார கோரிக்கையான சத்துணவுடைய கோரிக்கைகள் ஒன்றும் அரசு நிறைவேற்றவில்லை. உடனடியாக அரசு கவனம் செலுத்தி அரசு பணியாளர்களுக்கு வழங்குகிற கடைநிலை ஊழியருக்கு வழங்குகிற, அதாவது கிராம பணியாளருக்கு வழங்குகிற ரூபாய் 6750 பென்ஷனை சத்துணவு ஊழியர்களுக்கு வழங்கும்படியாகவும், பணி ஓய்வு பெறும் காலத்தை 60லிருந்து 62ஆக உயர்த்திட கோரியும், காலை சிற்றுண்டி திட்டத்தை தமிழ்நாடு சத்துணவு திட்டத்தில் அதை இணைத்து சத்துணவு ஊழியர்கள் கொண்டு நடைமுறைப்படுத்திட கேட்டும் பல்வேறு கோரிக்கைகள் வரைத்து இன்றைக்கு இந்த மாவட்ட தலைநகரத்தில் இந்த பெருந்திரள் முறையில் நடத்திருக்கிறோம். மாவட்ட தலைவர் ஏ. சிவா, மாவட்ட செயலர் ஆர். சுலோச்சனா.